ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரேடர்னா அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும், ஒரு ட்ரேடிங்க்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை சஸ்டைனாக பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படியான மைண்ட் செட்டு எந்த மாதிரியான விஷயங்கள் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதில் ஒரு சில முக்கியமான ஒரு விஷயங்களை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இது தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வர முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது என்னென்ன முக்கியமான மைண்ட் செட் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மைண்ட் செட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். www.investorstamil.com அப்படிங்கிற என்னுடைய இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்ளீட் கோர்சஸ், கம்ப்ளீட் நாலேஜை வந்து நான் வந்து வீடியோ கோர்சஸாக நான் கொடுத்துருக்கேன். பேசிக்லேருந்து நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் எல்லாமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கூட லேர்ன் பண்ணலாம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 2 கோர்சஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக கோர்சஸ் வந்து நான் அதில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒவ்வொரு கோர்சஸுக்கும் தனித்தனி ப்ரைஸஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எல்லா கோர்சஸையும் வாட்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து 1299 ரூபா நீங்கள் பே பண்ணி நீங்கள் எல்லா கோர்சஸையும் நீங்கள் 1 மந்த்துக்கு வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து கோர்சஸில் லைவ் ட்ரேடிங்லேருந்து ப்ளஸ் வந்து பேசிக் ப்ரைஸ் ஆக்ஷன்லேருந்து எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ் ஹெட்ஜிங் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு கோர்சஸ்லேயுமே அதோடைய டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு மைண்ட் செட்டு, அதாவது முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா லாஸ் இஸ் நாட் அ லாஸ். அதாவது வந்து இது என்னங்க லாஸ் வந்து எப்படி லாஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் பண்ணி பார்க்குறாங்க, இல்லை ஒரு 3 ட்ரேட் பண்ணி பார்க்குறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து லாஸ் வருது, எனக்கு ப்ராஃபிட் வரலை, அதனால் வந்து நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்ற போகிறேன், இல்லை வந்து நான் வேறு ஸ்ட்ராட்டஜி போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே ஸ்ட்ராட்டஜி விட்டு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம தாவிட்டே போயிட்டுருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒருத்தர் வந்து ஒரு மளிகை கடை வைக்கிறாருன்னு வைங்க. அந்த மளிகை கடை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, நடத்திட்டுருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கடை ஓப்பன் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் இருந்திருக்கும் இல்லையா, அவருடைய கேஷ் பேலன்ஸு ப்ளஸ் வந்து அக்கௌண்ட் பேலன்ஸு எல்லாமே இருக்குதுன்னு வைங்க. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது ஒரு பேலன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அது சேஞ்சஸ் இருக்கும், ஏன்னா சேல்ஸ் நடந்திருக்கும், இல்லை வந்து லோன் பே பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு கேஷ் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கும் இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஓப்பன் பண்ணுறாரு, கரண்ட் பில்லு வந்து ஒரு 5000 கட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து ரெண்ட்டு வந்து அன்றைக்கி டேட்டு வந்து ரெண்ட்டு வருது, அதனால் அது ஒரு 10,000 கட்டுறாரு. ஒரு 15,000 காலையில் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகிடுது, -15,000 ஆகிடுது. கரெக்டுங்களா? அவர்கிட்ட வந்து அந்த டைம்லேருந்து நம்ம கணக்கு பார்த்தோம்னா அன்னைக்கு நாளில் வந்து காலையில் அவர் கடை ஓப்பன் பண்ணுவதே -15,000 அவர் அக்கௌண்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடையில் சேல்ஸ் நடந்திருக்கு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 சேல்ஸ் நடந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா -15,000லேருந்து +5,000 அப்படின்னு கேட்டிங்கன்னா -10,000. ஸோ ஸ்டில் லாஸில் தான் இருக்கார். அப்போ கடை க்ளோஸ் பண்ணும்போது அவர் லாஸில் இருக்கார். அடுத்த நாள் ஓப்பன் பண்ணுறாரு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அவர் பே பண்ணலை, ஆனாலும் ஓப்பன் பண்ணும்போது என்ன இருக்குது, -10,000 வந்து லாஸில் இருக்குது. அப்போ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ 3,000 தான் வந்து சேல்ஸ் நடக்குது. அப்போது -3,000 அதே சாரி -10,000 + 3,000னா -7,000 லாஸில் தான் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போது இன்னும் அடுத்து வரக்கூடிய வாடகையும் வந்து கணக்காயிடுது இல்லையா. அன்றைக்கி தான் அதுக்கு முன்னாடி நாள் தான் வாடகை பே பண்ணார். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்துடைய அந்த வாடகை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அதையும் சேர்த்து நீங்கள் பர் டே வாடகைக்கு நீங்கள் கழிச்சிங்கன்னா அப்போது -7,000 தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா தான் வரும். அதே மாதிரி கரண்ட் பில்லை கழிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு 30ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ்னு வரும் இல்லையா. அப்போ அது கடை ஓப்பன் பண்ணும்போதே என்ன ஆயிரும், அது வந்து மைனஸில் தான் இருக்கும். அப்போ அதுக்கு மேலே அவர் அன்னைக்கு கெயின் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு வந்து ப்ராஃபிட். அப்போது நீங்கள் இப்படி இந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு மைனஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அப்போ அவர் வந்து கடையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமா, அப்போ வந்து அவர் வந்து ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு காமன் சென்ஸாக நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸே பண்ணலைன்னா கூட நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்படி வந்து பண்ண முடியாதுங்க, 30 நாள் சேர்த்து தானங்க பார்க்க முடியும். அந்த காமன் சென்ஸ் நீங்கள் எல்லாத்துக்குமே அந்த பிஸ்னஸில் இருக்கிறது, நீங்கள் எப்படி ஒரு ட்ரேடுக்கு மட்டும் வந்து அந்த காமன் சென்ஸை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது ஒரு ட்ரேட் 2 ட்ரேடில் வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியுடைய சக்ஸஸை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் ப்ராஃபிட் ஆனாலும் நீங்கள் டிஃபைன் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜியோட சக்ஸஸ் அப்படிங்கிறது சீரியஸ் ஆஃப் ட்ரேடு தான் நீங்கள் எடுக்கணும். இப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற அந்த வார்த்தையே ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணி ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி நம்ம வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிறோம்.
ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உங்களுடைய நாலேஜில் ஒரு பார்ட்டு, புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு பார்ட்டு. அப்போ இந்த ட்ரேடிங் சிஸ்டத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றின எல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அதுக்கு இருக்கணும். அதை அடுத்தது நான் வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு லாஸ் அப்படிங்கிறது வந்து லாஸ் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, அந்த ட்ரேடில் வந்து லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் லாஸ் கிடையாது. நீங்கள் அடுத்த ட்ரேடுக்கு இருக்கீங்க, நீங்கள் அடுத்தடுத்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 ட்ரேடாவது கம்பைன் பண்ணுங்கள். ஒரு 5 ட்ரேடை சேர்த்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், லாஸ் ஆர் சக்ஸஸ் ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ குமுலேட்டிவ் ப்ராஃபிட் தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டாக நீங்கள் பார்க்கணும், லாஸாக நீங்கள் பார்க்கணுமே தவிர சிங்கிள் ட்ரேடை வந்து நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணுற அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வரணும். அப்படி வெளியே வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணவே முடியும். ஓகேங்களா? இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி லார்ஜ் சாம்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் இங்கே சொல்லியிருக்கேன். லார்ஜ் சாம்பிள்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து ஒருத்தர் சர்வே எடுக்க போகிறாருன்னு வச்சுங்க, எலெக்ஷன் நடக்குது. ஏன்னா எலெக்ஷன் இப்போ நடக்க போகுது கூடிய சீக்கிரத்தில். இப்போ இதில் வந்து தமிழ்நாட்டில் யார் எந்த கட்சி ஜெயிக்கும், ஏ கட்சியா, பி கட்சியா, சி கட்சியா அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்கன்னு வைங்க. இப்போ ஒரு இடத்துல போய் நான் சர்வே எடுத்தேன், ஒருத்தர் சொல்கிறார், ஒருத்தர் இடத்துல நான் சர்வே எடுத்தேன், நான் எடுத்த சர்வேயில் வந்து 100% நான் பீப்புள்கிட்ட நான் சர்வே எடுக்கும்போது 100% வந்து பார்த்திங்கன்னா ஒரே கட்சி தான் சொன்னாங்க, ஏ கட்சி தான் சொன்னாங்க, அதனால் ஏ கட்சி வின் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். சரி, ஓகே, சர்வே ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி பார்த்தா 100% அவர் மீன் பண்ணுறது வந்து அவர் எத்தனை பீப்புள்கிட்ட கேட்டிருக்காரோ அதில் டோட்டலாக 100% பீப்புளுமே என்ன ஆயிருக்காங்க, ஒரே கட்சி சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. எத்தனை பீப்புள்கிட்ட கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்திட்ட தான் கேட்டிருக்காரு. ஸோ 2 பேர்த்துக்கிட்ட சர்வே எடுத்தாலுமே அந்த 100% தானே. அப்போது 2 பேர்த்தில் ஒருத்தர் ஏன்னு சொல்லி ஒருத்தர் பின்னு சொல்லியிருந்தா 50-50 சர்வே பர்சன்டேஜும் மாறி இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் 2 பேர்த்துக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அது வந்து லார்ஜ் சாம்பிளே கிடையாது. அதை வந்து நம்ம கணக்கிலே எடுத்துக்கவே முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன் 2 ட்ரேடு 3 ட்ரேடு 4 ட்ரேட்லாம் கணக்கில் எடுத்துக்கவே முடியாது. அது வந்து நாலேஜே கிடையாது. நீங்கள் வந்து ப்ராப்பராக நாலேஜை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை வந்து பேசிக் மைண்ட் செட்டாக பண்ணணும். ஸோ ஒரு ட்ரேட் 2 ட்ரேடில் நீங்கள் சக்ஸஸ் ஃபெயிலியரெலாம் டிஃபைன் பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் சிஸ்டமாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ப்ராபபிலிட்டி மைண்ட் செட் விசஸ் சர்டனிட்டி மைண்ட் செட். சர்டனிட்டி மைண்ட் செட்னா, சார் எனக்கு இந்த மாதம் வந்து எத்தனை ரூபா எனக்கு கிடைக்கும், மாதம் நான் எவ்வளோ ரூபா சம்பாதிக்கலாம், வருஷம் எவ்வளோ ரூபா சம்பாதிக்கலாம், இது வந்து சர்டனிட்டி மைண்ட் செட். இது வந்து ஒரு எம்ப்ளாயோடைய மைண்ட் செட். நீங்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வந்துட்டிங்கனாலே இது வந்து சர்டனிட்டி, அதாவது மாதம் வந்து எனக்கு 30,000 வேணும், 20,000 வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கனாலே நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்க, ஒரு எம்ப்ளாயர்கிட்ட தான் நீங்கள் கேட்க முடியும். ஒரு வேலை செய்கிறவங்க அப்படின்னா உங்கள் ஓனர்கிட்ட தான் நீங்கள் கேட்க முடியும். அது வேறு எம்ப்ளாயி மைண்ட் செட். ஆனால் ஓனர்கிட்ட கேளுங்க இந்த மாதம் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு, அவர் வந்து ஒரு ப்ராபிலிட்டியில் தான் சொல்லுவார். அதாவது வந்து போன மாதம் ஒரு 30% வந்தது, 30% ப்ராஃபிட் வந்தது. ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 35-40% வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ஸ்டில் எம்ப்ளாயி மைண்ட் செட்லேருந்து வராமல் பிஸ்னஸ் மைண்ட் செட்டுக்கு போனீங்கன்னா பிஸ்னஸில் கேரண்டி ஃபெயிலியர். அதுவும் ட்ரேடிங்கில் கண்டிப்பாக ஃபெயிலியர் தான். ஸோ ட்ரேடிங் வேறு பிஸ்னஸ் வேறுன்னு கிடையாது. பிஸ்னஸ் அண்ட் ட்ரேடிங் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் மைண்ட் செட் ஒன்று தான், ப்ராபபிலிட்டி மைண்ட் செட். அதே மாதிரி பைனரி ஆன்சராக நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் இப்படி எஸ் ஆர் நோ இப்படி வந்து ஒரு ஆன்சர் கிடையவே கிடையாது. அப்படி திங்க் பண்ணிங்கனாலே சர்டனிட்டி மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி மைண்ட் செட் அப்படிங்கிறது என்னென்னா, நான் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சான்ஸ் வந்து எனக்கு வின் ஆகக்கூடியது இருக்குது. ஸோ 50% நான் ஃபெயிலியர் ஆக போகிறேன், 50% நான் வின் ஆக போகிறேன் அப்படின்னா என்னுடைய ஆட்ஸ் ஆஃப் வின்னிங்கை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியில் 100% ப்ராஃபிட் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் யாருக்கிட்டையும் அந்த ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஈவன் வாரன் பஃபெட் கூட அப்படி பண்ணது கிடையாது. நீங்கள் வாரன் பஃபெட்டோடைய ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பாருங்கள். அவர் வந்து ஈவன் இன்வெஸ்டிங் தான் பண்ணுறாரு. ஸோ இன்வெஸ்டிங் பண்ணால் நம்ம வந்து எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இன்வெஸ்டிங் அப்படின்னு எடுத்திங்கனாலும் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்திங்கனாலும் எல்லாருமே 100% இதுதான் சர்டனிட்டி மைண்ட் செட். எம்ப்ளாயீஸ்க்கு இன்னுமே வந்து அந்த மைண்ட் செட்டு விட்டு போக மாட்டேங்கிறாங்க. அதை விட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பிஸ்னஸே வர முடியும். அப்போ வந்து ப்ராபபிலிட்டி மைண்ட் செட்னா அப்போ நம்ம வந்து குத்து மதிப்பாக வச்சுக்கலாமா, நம்ம வந்து என்ன வேணால் திங்க் பண்ணிக்கலாமா, எவ்வளோ வேணால் வரும்னு சொல்லி திங்க் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ ப்ராபபிலிட்டி மீன்ஸ் அவங்க வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே நிற்பாங்க. அவங்களுடைய திங்கிங் வந்து எப்படி இருக்குன்னா, ஓகே நான் இந்த மாதம் லாஸ் ஆயிடுவேன், இல்லை இந்த மாதம் ஃபெயிலியர், இந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் அப்படி இல்லை. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் வந்து மாறும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதம் வந்து ஒரு 10% ப்ராஃபிட் எடுப்பேன், அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% எடுத்துப்பேன், ஒரு சில மாதங்கள் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜ் ஒரு கணிப்பு இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா பேஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி மைண்ட் செட்டில் தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்க்கு வரணும். இப்போ ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ட்ரேடு வந்து சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படிங்கிறது மேட்டர் இல்லை.
அதோடைய ப்ராபபிலிட்டி, அந்த ட்ரேடிங் சிஸ்டமுடைய ப்ராபபிலிட்டி என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதனால் இண்டிவிஜுவல் ட்ரேடு நான் இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அப்போது சீரீஸ் ஆஃப் ட்ரேடில் நம்ம வந்து அந்த ட்ரேடு வந்து அந்த பர்டிகுலர் ஜோனில் இருக்க போகுது. நமக்கு வந்து அந்த ட்ரேடு வந்து சக்ஸஸாகவும் இருக்கலாம், ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஆனால் பர் ஈச் ட்ரேடுக்கு நான் இவ்வளோ ப்ராஃபிட் நான் எடுக்க போகிறேன். அப்போ ட்ரேடே பண்ணாமல் தானே எனக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. அப்போது நான் இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு ட்ரேடுக்கு இருக்குது. அதில் சக்ஸஸும் இருக்கும், ஃபெயிலியரும் இருக்கும். ஆனால் என்ன பர்சன்டேஜ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம். இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஜ் சாரோஸ்னு ஒருத்தர் இருப்பார். அவர் நல்ல ஒரு பயங்கரமான ட்ரேடர். அவர் பற்றின பர்சனல் இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சம்பாரிச்சிங்களா, அதாவது வின் ஆனீங்களா இல்லையா, ப்ராஃபிட் பண்ணிங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, லூஸ் பண்ணிங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, எவ்வளோ லூஸ் பண்ணீங்க. ஸோ நீங்கள் லூஸ் பண்ணும்போது 10,000 லூஸ் பண்ணீங்க, ஆனால் ப்ராஃபிட் பண்ணும்போது 20,000 ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி 10,000 ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ வின் ஆர் லூஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம அப்படியும் பண்ணணும்னா நமக்கு தேவை என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சும்மா ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணிட்டா நமக்கு அது வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் அதை எதை வச்சு அப்படி ப்ராபபிலிட்டி திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா லேர்னிங் இஸ் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங், பார்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாட் லேர்னிங். அதாவது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறீங்கன்னா அதை எல்லா ஆஸ்பெக்டில் இருந்தும் கம்ப்ளீட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது ப்ராப்பர் லேர்னிங். இதைத்தான் நான் வந்து பல வருஷமாக நான் நம்மளுடைய சேனலில் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸுங்கிற மார்க்கெட்டை எதனால் உருவாச்சுன்னு நிறைய பேர்த்திட்ட கேட்டு பாருங்கள், தெரியவே தெரியாது. ஆப்ஷன்ஸ்னு ஏன் ஒரு மார்க்கெட் இருந்தது? நீங்கள் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, ஸ்டாக்ஸை நம்ம பை பண்ணுறோம், செல் பண்ணுறோம். அது என்ன, பார்ட் ஆஃப் த கம்பெனி ஓனர்ஷிப் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் நம்ம ஒரு ஷேரை வாங்குறது மூலமாக அந்த கம்பெனியில் நம்ம ஒரு பார்ட் ஆஃப் த ஓனர் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோன்னு வைங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்னு எதுக்கு ஒன்று வரணும், ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்னு எதுக்கு ஒன்று வரணும்? இப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா, ஏன் அப்படிங்கிறது தெரியுமா? நான் நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்போ அது தெரியாமல் நீங்கள் எப்படி அந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவீங்க? ஏன் அந்த மார்க்கெட் இருக்குதுன்னே நமக்கு தெரியலனா எப்படி அந்த மார்க்கெட்டையும் ஸ்டாக் மார்க்கெட்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணுவீங்க? இப்போ ஜேன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அதாவது ஸ்கேம் மீன்ஸ் அவங்க ட்ரேடிங்கில் வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க, நிஃப்டியை மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து இப்போ போயிட்டுருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ டீட்டெயில்டாக போடுறேன். ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் இருந்ததுனால தான் அந்த அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டையும் ஸ்டாக் மார்க்கெட்டையும் வேறு கிடையாது, ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டும் எல்லாமே வேறு மார்க்கெட் கிடையாது. அது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், ஓகேங்களா? ஸோ அது ஏன் வந்து அப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் வந்து அதில் எப்படி நான் வந்து கம்பைன் பண்ணி ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி வந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பில்டு பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வந்து எனக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க, அதில் இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் தெரிஞ்சிடும், அதுக்கு பேர் லேர்னிங் கிடையாது, அதுக்கு பேர் காப்பி பேஸ்ட், ஓகேங்களா? அப்போது நான் ஒரு 4 லைன் உங்களுக்கு வந்து ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2, ரூல் நம்பர் 3 இதெல்லாம் பண்ணுங்கள், அப்படியே நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? அப்படி அதுக்கு பேர் வந்து நாலேஜ்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஸோ இத்தனை வீடியோஸ், இத்தனை நம்ம 100கணக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய கோர்சஸ் டீச் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய investorsamil.comல போனீங்கனாலே தெரியும் எவ்வளோ டீட்டெயில்டாக நிறைய கோர்சஸ், லைவ் ட்ரேடிங், அந்த லைவ் ட்ரேடிங்கில் வந்து என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் லைவாகவே நம்ம கொடுத்துருவோம். எல்லாமே பண்ணியிருக்கிற காரணம் நீங்கள் 4 லைனில் முடிச்சிட முடியும் அப்படின்னா அப்போது அதை மட்டும் சொல்லிக் கொடுத்துருந்தா போதும் இல்லை, எதுக்கு இவ்வளோ பெரிய வீடியோ, எதுக்கு இவ்வளோ வீடியோஸ்? அப்போது லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு தெரியணும், அதில் ஃபண்டமெண்டல் அனலைசஸ்னால் என்னென்னு தெரியும், டெக்னிக்கல்னா என்னென்னு தெரியணும், எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ணுறது, எப்படி ட்ரேடிங் பண்ணுறது. நான் இன்வெஸ்டிங் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் தெரியாது அப்படின்னா அதுக்கு பேர் நாலேஜ் கிடையாது. ஸோ இந்த கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை நாலேஜ்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு டைம் கொடுத்து லேர்ன் பண்ணுங்கள். ஒரே நாளில் நீங்கள் லேர்ன் பண்ணி ஒரே நாளில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தேன் அவ்வளோதான் எனக்கு மார்க்கெட் தெரிஞ்சிருச்சு, அந்த ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. அதை நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு டைம் கொடுங்க, ஒரு 3 மாதமோ 6 மாதமோ நீங்கள் டைம் கொடுத்து ஸ்லோவாக எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஷின் பண்ணி ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராப்பர் ப்ராக்டிஸ்க்கு அப்புறமா நீங்கள் மணியை போடுங்க. ஏன்னா இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் லாஸ் ஆகிறதுக்கு காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமோ இல்லை வந்து ரொம்ப யாருமே புரிஞ்சுக்க முடியாத விஷயமோ கிடையாது.
அதுக்கு காரணம் வந்து பீப்புள்ஸுடைய சைக்காலஜி தான். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காசை போட்டால் உடனே ஒரு பை அண்ட் செல் பண்ணிட முடியும், அதில் ப்ராஃபிட்டோ லாஸாக பார்த்துட முடியும் உடனே. இப்போ நீங்கள் கண்ணை மூடி பை பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துடும். அதுக்கு நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ட்ரேடரோ இல்லை சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர்னு சொல்லிட முடியாது. கரெக்டுங்களா? அப்போ வந்து நீங்கள் வந்து அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்போ பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேம்பிளிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே காசு வருது இல்லையா, அதனால் சரி குத்து மதிப்பாக அடித்து பார்ப்போம் அப்படின்னு. அப்போ அது வந்து நீங்கள் லாங் டேர்மில் நினைக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள், பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலே எல்லா வீடியோஸ் கொடுத்துருக்கேன், பழைய வீடியோஸ்லேருந்து லேர்ன் பண்ணுங்கள். பழைய வீடியோஸ்லேருந்து போனீங்கன்னாலே அந்த ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து investors.tamil.comல நீங்கள் போங்க. அதில் இருக்க கோர்சஸ் எல்லாமே நான் வந்து யூடியூப்லலாம் போடலை. அதில் வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டு வேல லைவ் ட்ரேடிங்லேருந்து எப்படி பண்ணுங்கிறதுலேருந்து ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் நான் கொடுத்துருக்கேன். அதை வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.